பிரைஸ் தி லார்ட். ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜாய் டிவி நேயர்களுக்கும், யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சியோன் புதுவாழ்வு சபை சார்பாக உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தேனே இயேசுவே, இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தேனே இயேசுவே, இயேசுவே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஒரு சேர்ந்து பாடுவோமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுங்குழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுங்குழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மையை நான் திருப்தியாக்குகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மை நான் திருப்தியாக்குகிறா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவரே, வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஆண்டவரே, எங்கள் செவிகள் எல்லாம் திறக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையோடு பேசுவீராக. நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான ஆண்டவரே சகோதரி சகோதரிகளை யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதரி சகோதரிகளை தொடுவீராக. கர்த்தர் தொடுவீராக. வார்த்தையோடு பேசுவீராக. நம்முடைய கரம் இருக்கட்டும். நீர் காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் சீயோன் புதுவாழ்வு சபையின் சார்பாக நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிருபையை கொடுத்த தேவாதி தெய்வத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜாய் டிவி நிறுவனத்தாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் யாவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்கே சிஸ்டர், என் வாழ்க்கையில் குடிகார கணவரோடு போராடிட்டுருக்கிறேன், பிள்ளைகள் உருப்படவே இல்லை, என் பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனிக்காக நான் தவித்து கொண்டிருக்கிறேன், கடனோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன், சரீரத்தில் பலவீனங்கள், குடும்பம் முழுவதும் கட்டுகளால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன மகிழ்ச்சி, எங்கே மகிழ்ச்சி என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சுமந்து வந்த கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைப்படாதீங்க, உங்கள் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். இன்றைக்கு அதை குறித்தான் சில சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு ரொம்ப சமீபம், கவலைப்படாதீங்க. உங்கள் போராட்டத்துக்கு முடிவு சமீபம், உங்கள் கண்ணீருக்கு முடிவு சமீபம், உங்கள் பிரச்சனைக்கு முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஆங்கிலத்தில் சொல்வோம் என்றால் அலர்ட்டாக இருங்க, எப்பொழுதும் விழிப்பாய் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சத்திய வேதம் தெளிவாக போதிக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, அநேக சகோதரிகள் இடத்துல பேசும்பொழுது எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, பரிசுத்தமாக இருங்க, உண்மையாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர், எப்போ ஜெபம் பண்ண? காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்கம்மா. காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவருக்கு வேண்டிய வேலைகளை செய்யணும், நேரம் இல்லை. சரி, மத்தியானம் ஜெபம் பண்ணுங்க. மத்தியானம் தான் துணி துவைக்கணும், வெளி வேலைகளுக்கு செல்லணும், மாலையாவது ஜெபம் பண்ணுங்க. மாலை பிள்ளைகள் மறுபடியும் பள்ளியிலேருந்து வருவார்கள், வேலை செய்ய இரவு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சுகர் இருக்கிற, மாத்திரை போட்டு சீக்கிரம் படுத்துருவேன். தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்காமல் தேவ சமூகத்திலிருந்து நாம் எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி என் பிரச்சனைகளை சொல்லி ஜெபிச்சுக்கலாம், பதில் வரும். நிச்சயமாக தாமதமாகும், பதில் வராது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நன்றாய் கவனிங்கள். அன்னாளுக்கு சொந்தக்காரங்க மூலமாகவே பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவள் மனமடிவாய் இருந்தபோது தேவ ஆலயத்திலே சென்று மனம் கசந்து அழுதாள், வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய பிரச்சனைகளுக்காக அன்னாள் ஜெபித்த போது தேவ சமூகத்திலிருந்து அவள் பதிலை பெற்றுக்கொண்டாள். தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு பதில் வேணும்னா போராடி ஜெபிக்கிற அந்த அனுபவம் வேணும். பகல் முழுக்க உங்களுக்கு நேரம் இல்லையா? அதிகாலை 3லேருந்து 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுங்க. அல்லாட்டி 2லேருந்து 3 மணி வரைக்கும் எழும்பி ஜெபம் பண்ணுங்க.
தூக்கம் ரொம்ப அதிகமாக வருது, சோம்பேறியின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. தேவனுடைய பிள்ளைகளை விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எதிராளியாக இருக்கிற பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். வேதத்தில் அநேக பெண்கள் செபித்து ஜெயத்தை எடுத்திருக்கிறாங்க. அவர்களில் ஒரு 2 நபரை உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அதன் மூலம் சில சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். நன்றாய் கவனிங்கள். லபிதோத்தின் மனைவி தெபோராள். தெபோராள் யார்? அவள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்திருக்கிறார்கள். 2வது தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாங்க. 3வது இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை போல ஒரு குடும்பத்தை நடத்துகிற பெண் தான், ஒரு குடும்ப தலைவி தான். தன்னுடைய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள், கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்து முடித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் தீர்க்கதரிசியாக இருந்தாள். தீர்க்கதரிசினா சாதாரண வேலை இல்லையே. தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபித்தாதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு சொல்ல முடியும். பல மணி நேரம் ஜெபித்தாதான் இதனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அன்பானவர்களே, ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் பல மணி நேரம் ஜெபிக்கிற அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தபடினாலே தான் இஸ்ரவேலிலே அநேகர் அவரிடத்தில் நியாயம் விசாரிக்க வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஒரு நாளில் ஒரு குடும்பத்துக்கு அவங்க நியாயம் விசாரித்தாலும் கூட ஒரு 5 குடும்பம் எடுத்துக்கொண்டாலே ஒரு நாள் முழுவதும் செலவாகி விடுமே. குடும்பத்தை கவனித்து கொண்டு கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு ஜெபத்திலே இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் சாதித்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களோடு பேசியிருக்கிறார். தெபோராவின் நாட்களிலே பெண்கள் நியாயம் விசாரிப்பது என்ன முதல் பெண் நியாயாதிபதி அவர்கள், முதல் பெண் அவர்கள் இஸ்ரவேலை நடத்தினதில் முதல் பெண்ணாய் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை ஆசாரியர்கள் இருந்தாலும், லேவியர்கள் இருந்தாலும் கர்த்தர் தெபோராவை தேர்ந்தெடுத்தார் தம்முடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக. காரணம், அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, நல்ல தைரியம் உள்ள பெண்ணாக அவர்கள் காணப்பட்டார்கள். நம்ம அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நன்றாய் கவனிகள். 6வது 7வது வசனங்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கானானிய ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். 20 வருடங்கள் அவர்களை கொடுமையாய் ஒடுக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் பாராக்கை நியமித்தார். பாராக்கை நியமித்து நீ போய் நீ தேசத்து ஜனங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று தெபோராள் சொன்ன பொழுது பாராக் சொன்னார், நீ என்னோட கூட வராட்டா நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன். நல்லா கவனிங்க. தெபோராள் எளிமையான காலகட்டங்களில் அந்த அளவுக்கு பெண்களுக்கு முழு சுதந்திரம் உண்டான்னு எனக்கு தெரியலை. ஜெபித்திருக்கிறார்கள், குடும்பத்தை நம்மை போல நடத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேலின் வழக்குகளை நியாயம் விசாரித்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணாய் நின்று தேசத்தை நடத்தியிருக்கிறார்கள். இங்கே யுத்தத்திற்கு நீ வராட்டா நான் போக மாட்டேன்னு சொல்கிறார் பாருங்க. ஒரு பெண்ணாய் இருந்து யுத்தத்தில் அந்த யுத்த வேடைகளை, அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பாராக்கோட யுத்தத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, பாராக்கோடு அவங்க யுத்தத்திற்கு போகும் பொழுது இந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை மிக தெளிவாக கொடுத்தார்கள். நீ தாபோர் மலையின் வழியாக இறங்கி வர வேண்டும், அங்கே சிசேராவை பள்ளத்தாக்கிலே நான் இழுத்து வருவேன், அங்கே உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அழகாக அந்த தேவனுடைய திட்டத்தை புரிந்து வைத்து பாராக்கை நடத்தினார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவனுடைய திட்டம் வெளிப்பட. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குற, உங்களை குறித்து தேவனுடைய திட்டம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய திட்டம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுதா? யாராவது சொல்லுவார்களா? நமக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா? அப்படிதான் மனசு இயங்குது. தேவனுடைய பிள்ளைகளை முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அனுபவம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய திட்டம் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள். ஊழியத்தில் நிறைய பேருக்கு தேவனுடைய திட்டம் நம்மளை வைத்து என்ன செய்ய போகிறார் என்பது தெரியறதில்லை. ஜெபம் மூளை சாதிக்காது, முழங்கால் சாதிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவனை பார்த்தா தான் சத்துருக்கு நடுக்கம் உண்டாகும். வாழ்க்கையில் நீ எதை கற்றுக்கொள்கிறாயிலே ஜெபிக்க நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தெபோராள் வழிகாட்டினாள்.
யுத்தத்தை முன்னின்று நடத்துவதற்கு பெரும் உதவியாக இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்தின் மேன்மையை இன்னொரு பெண்ணுக்கு கொடுத்தார். யாகேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். 17வது வசனத்திலே, சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆட்சூரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஏபேரின் மனைவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் மாமனாரின் உறவில் வந்தவர்கள் அவர்கள். சிசேராவோடு, கானானேர் ராஜாவோடு சமாதான உடன்படிக்கையில் இறந்தவர்கள். ஆகவேதான் சிசேரா தைரியமாக யாகேலின் கூடாரத்துக்குள்ளே நுழைந்து அடைக்கலம் கேட்டார். யாகேல் பயப்படவே இல்லை. உள்ளே வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா செய்திருக்காங்க, பாலை கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 19ஆம் வசனம், அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்கிறேன் என்றாள். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். நன்றாய் கவனிங்கள், பாலில் இருக்கிற அமினோ அமிலங்கள் ஒரு மனிதனுக்கு நன்றாக தூக்கத்தை வர வைக்கக்கூடியது. இந்த ஞானம் ஒரு பெண்ணுக்கு எப்படி வருது? வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுவாள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷித்த ஞானம் கொடுக்கப்பட்டது. தேவ சமூகத்தில் உட்கார்ற பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் யாகேலுக்கு கொடுத்தார். பாலை கொடுத்து ஆயாசமாக அவன் தூங்கின போது ஒரு கையில் சுத்தியையும் மறு கையில் கூடார ஆணையும் கொண்டு வந்து சிசேராவின் தலையில் ஒரே அடியாக அடித்து சத்துருவை அவள் கொன்று போட்டாள். தலையை அவள் நெருக்கி போட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்பான தேவ ஜனமே, பாத்திரம் கழுவுற கைகள் தான், துணி துவைக்கிற கைகள் தான், வீட்டை சுத்தம் செய்கிற கைகள் தான். ஒரு விசேஷித்த பலனை கர்த்தர் யாகேலின் கரத்துக்கு கொடுத்திருந்தார். பாராக்குடைய கரங்களில் இல்லாத ஒரு விசேஷித்த மகிமை யாகேலின் கரத்துக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமீன். ஜெபிக்கிற பிள்ளைகள் சகலத்தையும் ஜெயிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, சத்துருவை ஜெயிக்க முடியும். சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்ய நம்முடைய ஆண்டவரால் முடியும், நிச்சயமாக முடியும். ஒரு கையில் சுத்தி என்பது தேவனுடைய வார்த்தை, கூர்மையான ஆணி என்பது ஜபம். தேவனுடைய வார்த்தையின் ஜபமும் உனக்குள்ளே இருக்குமே ஆனால் உனக்கு எதிராக எப்படிப்பட்ட சத்ரு வந்தாலும் நீ எளிதாக ஜெயிக்க கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுப்பார். நீ ஒரு ஜெபிக்கிற பெண்ணாக இருப்பாயானால், ஜெபிக்கிற மனைவியாக இருப்பாயானால், ஜெபிக்கிற தாயாக இருப்பாயானால் எதை குறித்து நீ பயப்படாதிருப்பாய். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ, என் சூழ்நிலை எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ பயப்படாதிருப்பாய். காரணம், ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும், ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும், உன் வேலைகளில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்னுடைய பிள்ளைகளை. ஆகவே அந்த 2 பெண்களை கர்த்தர் தம்முடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்தார். அவள் கானானிய ராஜாவுடைய நல்ல சமாதான உடன்படிக்கையில் இருந்தாலும் தேவனுடைய சத்ரு எனக்கு சத்ரு என்று தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள், விட்டு கொடுத்தாள். ஆகவே 2 பேருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி வேணும். எத்தனை பேர் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, என்னால் ஜெபிக்க முடியல, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல, கர்த்தருக்கு என் பிரச்சனை தெரியும், நான் படுத்துக்கிட்டே ஜெபிச்சிருப்பேன், நான் நடந்து கொண்டே ஜெபிப்பேன், பஸ்ஸில் போகும்போதே ஜெபிப்பேன். இல்லை, உனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட உறவு வேணும். நீ நேரம் எடுத்து ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவன் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்பதற்கு முன்பாக என்னுடைய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஊழியத்தில் நான் அர்ப்பணித்த காலகட்டங்களில் முழு நேர ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து ஒரு திருச்சபையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 1 வாரம் இருந்திருக்கோம். ஒரு பிசாசு பிடித்த ஒரு வாலிப பெண்ணை ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க ஜெபிக்கும்படி. எங்கள் போதகர் ஜெபித்து கொண்டிருந்தார், அவருக்கு நான் உதவியாய் நின்று கொண்டிருந்தேன். அந்த பிசாசு மிகவும் அலக்கழித்தது, மிகவும் பேசினது, ரொம்ப பேச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆகவே அந்த பாஸ்டர் சொன்னார், அவங்க பெண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் கிட்ட போய் இந்த பிசாசுடைய கிரியைகளை கட்டுறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னார்.
நான் போய் அதே போல் சொன்னேன், அசுத்தாவியே உன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். என் உள்ளத்தில் அவ்வளவு பயம் இருந்தது. அப்போ தான் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. பிசாசை பார்த்தாலும் அவ்வளவு பயம், அவ்வளவு உள்ளத்தில் பயந்தேன். எப்படி ஜெபிக்கன்னு தெரியல. ஆனால் சொல்லி கொடுத்தது போல் சொன்னேன். நான் சொன்ன உடனே அந்த பிசாசு என்னை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுது பாருங்க, கேவலமாக சிரிச்சுது, கேவலமாக திட்டிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வெட்கப்பட்டு போனேன் அந்த நேரங்களில். ஆண்டவரே என்னை இப்படி அசிங்கப்படுத்திடுச்சு இந்த பிசாசு. நேராக வீட்டுக்கு வந்தேன், ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த பிசாசை ஜெயிக்க எந்த பிசாசை என்னை அவமானப்படுத்திச்சோ இதை நான் தான் ஆண்டவரை துரத்தணும், எனக்கு தைரியத்தை கொடுங்க, கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 3 மணி நேரம் ஜெபத்தில் இருந்தேன். என்னோட பேசுங்க. 4 மணி நேரம் ஜெபத்தில் உட்காந்துட்டேன். ஆண்டவரை என் கூட பேசுங்க, இதை நான் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய எனக்கு தெரியலை, இந்த பிள்ளைக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணணும், நான் தான் கிளியர் பண்ணணும், என் கையில் தான் நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரை. ஜெபம் பண்ண போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க பண்ணினார். அவருடைய சத்தம் என் காதிலே துணித்தது. அவர் அசுத்த ஆவியை பேசாதிருக்கும்படி அதட்டினார்ங்கிற ஒரு சத்தம் என் காதில் வந்தது. நான் உடனே வேதத்தை பிரித்தேன். எந்த இடத்துல இந்த வார்த்தை இருக்கிறதை தேட ஆரம்பித்தேன். பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை துரத்தின சம்பவத்தை கர்த்தரின் கண்களுக்கு காண்பித்தார். படிக்க உதவி செய்தார், தைரியத்தை கொடுத்தார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன் கூட நான் இருக்கிறேன் என்றேன். ஒரு முடிவோடு சென்றேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்கிறார், இன்றைக்கு இந்த பிசாசை துரத்தி ஆகணும்னு. சர்ச்சுக்கு போன, கதவை தாளிட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டேன். கர்த்தர் என் காதில் சொன்ன வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்து, சத்ருவின் மேலே உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன்னு சொன்னார். லூக்கா 10:19 சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை உனக்கு கையில் கொடுத்துருக்கிறேன், அது ஒன்று முனை சேதப்படுத்தாதுன்னு சொன்னார். இந்த வார்த்தையை மனதில் வைத்து கொண்டு தைரியமாக இந்த பிசாசை துரத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையை விட்டு அசுத்தாவியை புறப்பட்டு போன்னு சொல்லும் பொழுது உடனே அந்த மகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ செபித்து பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்ருவின் போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு கொடுப்பார். தீர்மானம் எடு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது அல்ல 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்காம அந்த நாளை நான் பார்க்க மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். உன் உள்ளத்தில் நீ தீர்மானம் பண்ணிப்பார், கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே, தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே, யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணுமே ராஜா, சபைகள் கேட்கணுமே, எல்லாம் கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லாம் கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியனும், எல்லாம் கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லாம் கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே, குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே ராஜா, முடவர் நடக்கணுமே, எல்லாம் கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லாம் கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கூட ஜெபிங்க. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆமீன் ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
என்னால் ஜெபிக்க முடியலையே, நான் முதல்ல நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியல. நான் நல்ல வேதம் வாசிட்டு இருந்தேன், இப்போ என்னால் வேதம் வாசிக்க முடியல அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும், ஜெப ஆவி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் என்னோட கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடங்களில் தயவாக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஒரு ஜெப ஆவி இப்போ இறங்குவதை நீங்கள் உணர்வீங்க தேவனுடைய பிள்ளைகளை. உங்களை ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா சோர்வுகள், கனநித்திரையின் ஆவிகள், துக்கத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இப்பொழுது விலக போகிறது. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி என்னால் முடியும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க என்னால் முடியும், கர்த்தருக்கு அந்த கிருபையை கொடுப்பார் என்று தீர்மானம் பண்ணுங்க. அதிகாலையில் எழும்பி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, அப்படி சமூகத்தில் காத்திருப்பேன், அப்படி சமூகத்தில் காத்திருக்கிற அந்த கிருபையை எனக்கு கொடுங்க. ஜெபம் இயேசுவின் நாமத்தினால என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, அவங்க ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது விலகட்டும் ஆண்டவரே, விலகட்டும். எழும்ப முடியாதபடி இருக்கிற எல்லா தூக்கத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களால் மாறட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி, நீர் தந்த அபிஷேகத்தை பயன்படுத்தி இப்பொழுது உடைத்து நான் ஜெபிக்கிறேன், அவங்களை விடுவிக்கிறேனப்பா, விடுவிக்கிறேன். என்ன தேவையா இருந்தாலும் இப்பொழுது சந்திக்கப்படட்டும். குடிகார கணவன் மனம் திரும்பட்டும், பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க. சரீர பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக, உயிர் தெழுந்த வல்லமை அவர்கள் மேலே இறங்குவதாக, ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் நீர் அல்லவா? நீங்க சொன்னா போதுமே ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும் இப்பொழுது மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் கர்த்தருடைய கரம் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்து அவர்களை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை தேற்றுங்க, தேவைகளை சந்திங்க, அவங்க உள்ளத்தில் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும், தெபோராக்களாய் மாறட்டும், யாகேலாய் மாறட்டும். தேசத்துக்காய் ஜெபிக்க, குடும்பத்துக்காய் ஜெபிக்க, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஒரு ஜெப பிரசன்ன அவர்களை நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க வாழ்க்கை மாறட்டும், நம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகாதவர்களாக இருந்தால் இங்கே திருச்சபையின் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். 24 மணி நேரம் ஜெப உதவிக்கு தொலைபேசி எண்ணை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி: சியோன் புது வாழ்வு சபை, எண் 31, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, தரணி ஸ்கொயர், பேரமனூர், மறைமலை நகர், போர்ட் ஆப்போசிட். சபையின் ஆராதனை ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். மாதந்தோறும் அமாவாசை அன்று கட்டுகளை உடைக்கும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இதில் வியாதியில் உள்ளவர்களுக்காகவும், பில்லி சூனியம் மாந்திரிகத்தின் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கட்டுகளை உடைத்து சிறப்பு ஜெபம் செய்யப்படும். யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அனுமதி இலவசம்.